ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இதில் வந்து நம்ம 3 டாபிக் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிடபிள்யூ காலேஜ் சைட் பற்றி பார்ப்போம். தென் வந்துட்டு குரோமியம் அண்டு V8 பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு V8 சேலஞ்சை வந்து நம்ம சால்வ் பண்ணி எப்படி வந்து ப்ரௌசர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீரெக்யூசைட்ஸ் வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து C++ம் ஜாவாஸ்கிரிப்டும் ரீட் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மினிமம் ஸ்டாக் பேஸ்டாச்சும் பைனரி எக்ஸ்பிரஷன் வந்து பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது இருந்தாலே போதும், நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிற சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரௌசர் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரௌசர் எக்ஸ்ப்ளோரேஷனே வந்துட்டு நிறைய பேர் வந்து இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து நம்ம வந்து இந்த பீஃபை வந்து நம்ம எக்ஸ்பைர் பண்ண போகிறதில்ல. நம்ம எக்ஸ்பைர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த டெட் பீஃப். உங்களுக்கு வந்து நான் அந்த பிடபிள்யூ காலேஜ் வெப்சைட் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பைர் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் லேர்ன் பண்ணணும், நீங்கள் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பிகினர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் வரைக்கும் வந்து எல்லா சேலஞ்சஸுமே இவங்களே வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் பண்ணப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பண்ணேன். அப்போ கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நிறையா மாடியூல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இந்த டோஜோ அப்படின்னா மாடியூல்ஸ்னு மீனிங். ஸோ நிறையா மாடியூல்ஸ் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ பப்ளிக்காக கூட நிறையா மாடியூல் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பெல்ட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பெல்ட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பெல்ட், அப்புறம் எல்லோ, க்ரீன், ப்ளூ 4 பெல்ட் வச்சுருக்காங்க. ஆரஞ்சில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிடிஎஃப்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பைர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பைனரி எக்ஸ்பிரஷனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ரிவர்சிங், வெப்பு, கிரிப்டோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாடலில் வந்து சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆரஞ்சு பெல்ட் வந்து தருவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ பெல்ட். நான் பார்த்தீங்கன்னா வெறும் எல்லோ பெல்ட் அண்ட் ப்ளூ பெல்ட் மட்டும்தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பெல்ட் வந்து 2022 வந்து முடிச்சிருக்கேன். அப்போ வாங்கினது. ப்ளூ பெல்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா பண்ண டைம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இனிமேல் தான் வந்து பண்ணி அதையும் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த ஆரஞ்சு பெல்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஆரஞ்சு பெல்ட் பார்த்தோம். ஓகே, இந்த எல்லோ பெல்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஷெல் கோட் வந்து ரிவர்சிங், அப்புறம் மெமரி எரர்ஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எல்லோ பெல்ட்டில் இதுதான் கண்டென்ட்டானு தெரில, ஆனால் குறைச்சிருக்க மாதிரி இருக்குது. தென் வந்து சிஸ்டம் செக்யூரிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பெல்ட். இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்பாக்ஸ் எஸ்கேப், ரேஸ் கண்டிஷன், கர்னல் எக்ஸ்ப்ளோரேஷன், மைக்ரோ ஆர்கிடெக்சர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்குமே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நீங்கள் இது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பொறுமையாக வந்து பண்ணலாம். தென் வந்து ப்ளூ பெல்ட். ஸோ இதுதான் வந்து கடைசி பெல்ட்டு. இதுலேயும் வந்து அதே இதான் வச்சுருக்காங்க. எனக்கு மாடல்ஸ் பற்றி கன்ஃபார்மாக தெரில, அவங்க சேமாக தான் கண்டென்ட் வச்சுருக்காங்களான்ட்டு. ஸோ இங்கேயும் ஆனால் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஹீப் இருக்குது எக்ஸ்ட்ரா, அப்புறம் ஃபார்மட் ஸ்ட்ரிங் இருக்குது, ரோப் இருக்குது. தென் மறுபடியும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஹீப் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் எஃப்எஸ்ஓபி எக்ஸ்பைட் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒவ்வொரு பெல்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பைனரி எக்ஸ்பிரஷன் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிடலாம். இதில் வந்து குவார்ட்டர்லி குவிஸ்னு வந்து ஒன்று விட்டுருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த V8 எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுதான் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு V8னா என்ன அப்படின்னு தெரில அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாமே வந்து நம்ம ப்ரௌசரை வந்து பண்ணோம். ஸோ ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து க்ரோம் பார்த்தீங்கன்னா க்ரோமோட ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா V8. அந்த V8 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
V8னால் நீங்கள் இந்த V8 இன்ஜின்னு நினைக்காதீங்க. நீங்கள் V8 இன்ஜின்னா அது குரோமோட ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் கம்பைல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் மங்கி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு குரோமியம் தெரிஞ்சிடும். குரோமியம் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். இதை பேஸ் பண்ணி தான் நிறையா ப்ரௌசர்ஸ்லாம் வந்து டாப்பில் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த குட்டில் வந்து V8 இன்ஜின் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல இந்த V8 எக்ஸ்பர்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து குரோமியம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரான் எடுத்திங்கன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து குரோமியம் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. அதுலேயுமே V8 இன்ஜின் இருக்குது. இதோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் இந்த V8 இன்ஜினோடது. தென் வந்துட்டு இது இம்பேக்ட்டுமே ரொம்ப அதிகம். நீங்கள் வந்துட்டு ஒரு பக் வந்து நீங்கள் V8 இன்ஜினில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது நிறைய பீப்புள்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபுல் க்ரோம் யூசர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். V8 இன்ஜின் பற்றி நீங்கள் என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த v8.dev இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பிளாக் போட்டிருப்பாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு கான்செப்ட் பற்றியும் வந்து அவங்க பிளாகில் வந்து போட்டிருப்பாங்க. தென் இதில் வந்து ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறாங்க, அது வந்து என்னென்ன கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க எல்லாமே இதில் எடிட்டில் வந்து போட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக தான் வந்து பார்க்க போகிறோம். போக போக வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டாக் பேஸ்டு பைனரி எக்ஸ்பிரஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஷெல் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதிடலாம் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ இது எப்படி நீங்கள் சேலஞ்சை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேலஞ்சை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரூட் ஷெல் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் யூசர் அக்சஸ் தான் இருக்கும். நீங்கள் தான் வந்துட்டு ரூட்டாக மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாகை வந்து கேட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து நான் இப்போதைக்கு இதிலே ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி. ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்ச் கீயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் போட்டு வந்து வச்சுக்கலாம். அவங்க பப்ளிக் கீ இதில் போட்டு நீங்கள் ப்ரைவேட் கீ வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு மெத்தட் நீங்கள் வந்து இந்த இவங்களோட என்விரான்மெண்ட்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பப்ளிக் கீயை வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PWNSH இந்த கமாண்ட் வந்து அலியாஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த SSH hacker@pwn college இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அந்த சேலஞ்சுக்கு வந்து நீங்கள் SSH பண்ணிடலாம். நான் கான்ஃபிகில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லாட்டி வந்து -i கொடுத்து உங்களோட RSA கீயை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் வந்து இந்த SSH கான்ஃபிகில் ஆட் பண்ணியிருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை எடுத்துக்கிச்சு. இது இப்படி தான் அவங்க என்விரான்மெண்ட் இருக்கும். சேலஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா /சேலஞ்சுங்கிற ஃபோல்டரில் இருக்கும். நமக்கு வந்து என்னென்ன ஃபைல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ரிவிஷன் ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸ், அப்புறம் வந்து கேட் ஃப்ளாக், இது வந்து ஒரு SVD பைனரி. இதை ரன் பண்ணுறப்போ தான் நமக்கு வந்துட்டு ஃப்ளாக் வந்து கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் இல்லை. hacker2க்கும் ரூட்டுக்கும் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த D8னால் கன்சோல். இந்த V8 இன்ஜினோட வந்து இதுதான் கன்சோல் தான் வந்து பார்த்திங்கன்னா D8. அதில் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் ஜாவாஸ்கிரிப்டை. தென் வந்து பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு குரோமியம் கோடை எடுத்துகிட்டு இவங்க வந்து கஸ்டமாக வந்து பேட்ச் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேட்சில் தான் வந்து அவங்க வல்னரபிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்து தான் வந்து என்ன வல்னரபிலிட்டின்னு ஃபைண்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். தென் இந்த ரன்னுங்கிற பைனரி தான் வந்துட்டு இந்த D8 வந்து ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நார்மல் தான். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு ஃபைல் நேம் கேட்குது. டெம்பில் வந்து test.jsன்னு போடுறேன். இதில் console.log1ன்னு கொடுக்குறேன். இப்போ ரன்னில் temp test.js நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா D8க்கு வந்து நம்ம ஃபைல் நேமை கொடுத்து ரன் பண்ணுது. ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம ஷெல்லை வந்து எடுக்க போகிறோம். நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம லோக்கலில் வந்து செட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து டீபக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த ரிவிஷனை வந்து கேட் பண்ணுறேன். ஸோ ரிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த கமிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து V8 வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ V8 பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் இதுதான். ஸோ V8 ஃபஸ்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கமிட்டுக்கு நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு V8 பில்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு
அந்த எக்ஸாக்ட் வெர்ஷன் கிடச்சிரும். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பேட்சை மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இவங்களோட பேட்ச் வந்து சோர்ஸ் கோட் அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D8 வந்து கம்பேர் ஆகி நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை நீங்கள் எஸ்சிபி பண்ணி நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஒன்லைனர் மாதிரி காமிக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எஸ்சிபி பண்ணிக்கலாம். இதேமாதிரி நான் அலியாஸில் போட்டு வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ரிவிஷன் ஆர்க்ஸ் ஜிஎன் பேட்ச் இந்த 3 ஃபைலையுமே வந்து கரண்ட் டைரக்டரிக்கு வந்து எஸ்சிபி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃபைலுமே வந்து கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம வந்து D8 வந்து பில்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் D8 பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபார்ட் டூல்ஸ்னு ஒன்று வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். நான் அதை ஏற்கனவே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து V8 வந்து பில்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, தென் வந்துட்டு ஃபெச் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஈஸியாக ஃபெச் பண்ணிடலாம். இதை நீங்கள் க்ளோன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஹிஸ்ட்ரி ஓகே, இதை நீங்கள் க்ளோன் பண்ணுறது ஈஸியாக. நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து டிபார்ட் டூல்ஸ் வந்து க்ளோன் ஆயிரும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு க்ளோன் ஆகி V8 எல்லாமே பில்ட் பண்ணுறது. க்ளோனிங்கே உங்களுக்கு டைம் ஆகும். தென் வந்து V8 நீங்கள் ஃபெச் பண்ணுறதுக்கு, V8 பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ ஒரு ½ அன் ஹவர், ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் வெயிட் பண்ணி தான் இந்த பில்டை வந்து நீங்கள் முடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து D8 வந்து க்ளோன் பண்ணி டிபார்ட் டூல்ஸை வந்து நீங்கள் வந்து லோக்கலில் க்ளோன் பண்ணிக்கோங்க. க்ளோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாத்து என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த கமாண்ட் ரன் பண்ணுறப்ப இந்த ஃபோல்டரில் தான் அந்த டூல்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து போய் பைனரி எடுத்துக்கிறதுக்காண்டி நம்ம வந்து இதை கொடுக்குறோம். ஸோ டிபார்ட் டூல்ஸை வந்து உங்களோட பாத் வேரியபிள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்கள் ஃபெச் V8ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு V8 வந்து க்ளோன் ஆகி உங்களுக்கு லோக்கலில் வந்து வந்துடும். இப்போ நான் ஆல்ரெடி க்ளோன் பண்ணி வச்சுட்டேன், அதுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கமிட்டில் இருக்கேன். ஆல்ரெடி நான் செக் அவுட் பண்ணி பேட்ச்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ எப்படி உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம இது எல்லா ப்ராசஸுமே ஒரேதாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பில்டு ஸ்கிரிப்ட் வந்து நான் ஒரு பிளாகில் வந்து எடுத்தேன். பீட்டர்மன் காலேஜில் இருக்கவர் தான் அவர் வந்து பிளாக் போட்டிருந்தார். அவரோட வந்து ஒரு பில்டு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு பில்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டு ஸ்கிரிப்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3 ஆர்குமெண்ட் கேட்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட கமிட்டு, தென் வந்து பேட்ச் ஃபைலு, தென் வந்துட்டு நம்மளோட நேம். அதுக்கு வந்து நம்ம பில்டுக்கு என்ன நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது 3 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு வந்துட்டு நமக்கு வந்து அந்த இதுக்கு வந்து பிரான்ச்சை வந்து மாற்றி விட்ருவோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிங்க் வந்து இது என்னென்னா தேர்ட் பார்ட்டி மாடல்ஸ் நிறையா வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த வெர்ஷனுக்கு வந்து சிங்க் பண்ணிடும் அந்த கமிட் இருந்த டைமுக்கு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் ஃபைலை வந்து அதில் அப்ளை பண்ணிடும். ஸோ வந்து இவங்களோட கஸ்டம் வல்னரபிள் பேட்ச் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் குரோமியம் சோர்ஸ் கோட் வந்து ஆட் ஆயிரும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎன்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அவுட்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்து போட்டு வச்சுருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சாங்கிறது வந்து கம்பைல் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு வந்து அந்த ரிலீஸ் ஃபோல்டரில் வந்து என்ன ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது எல்லாமே எடுத்துகிட்டு தென் வந்து உங்களுக்கு வந்து D8ங்கிற பைனரி வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பில்டு கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை ரன் பண்ணுற கமாண்டே இதெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு லோக்கலில் கொடுக்குறேன். நீங்கள் ரன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்துட்டு உங்களோட V8 ஃபோல்டர் இருக்கும். அவுட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு நான் டீபக்கும் பில்ட் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் வெர்ஷனும் பில்ட் பண்ணியிருக்கேன். டீபக்கில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க டீபக் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பைனரியில். இது உங்களுக்கு சைஸ் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.6 GB இருக்குது. நான் இதே வந்து ரிலீஸோட
சைஸை காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வெறும் 327 MB தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதுவே எனஃப் தான் இப்போ இந்த சேலஞ்சஸ்க்கெலாம். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் வந்துட்டு இது எப்படி வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறது, டீபக் வெர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஈஸியாக டீபக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ரிலீஸ் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா D8 பைனரி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கன்சோல் மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு அதில் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்களோ எல்லாமே நீங்கள் இதிலே வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அப் ஏரோ இது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆர்எல் ட்ராப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ரைட்டில் நீங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன வந்து பேட்ச் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வந்து நான் VS Code வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரை V8ங்கிற ஃபோல்டரில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து காமிக்கும். இந்த கிட் இந்த சோர்ஸ் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிக்கும். மொத்தம் 5 ஃபைல் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா built-ins array.cc. ஸோ இந்த ஃபைலில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே extend c இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் mmap வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து extend c கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதிலேருந்தே வந்து நேம் மேங்க்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனை வந்து நம்ம 2-3 தடவை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் மட்டும் நமக்கு டேட்டா டைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது கம்பைல் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ mmapன்னு இருக்குது அப்படின்னா அது வந்து mmapங்கிறது தேடாது. அந்த extend c கொடுக்கல அப்படின்னா அதாவது mmapங்கிறத வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் தேடும். Z4 mmap இந்த மாதிரி தான் வந்து அவங்க கம்பைல் ஆனதுக்கப்புறம் இருக்கும். ஸோ வந்து அவங்க எக்ஸ்டர்னலாக இருக்க mmap யூஸ் பண்ணுறதுக்காண்டி இப்படி டிஃபைன் பண்ணிடுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் பெரிய சேஞ்சாக இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். built-ins array தனியாக வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். built-ins ஓகே, இப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அரே ரன் இது வந்து காலாகிறப்போ வந்து அதோட ஸ்கோப் ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன எடுத்து வச்சுக்கிறாங்க. தென் வந்து அதை வந்து செக் பண்ணுறாங்க. அந்த ரிசீவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் காலாகிறப்போ அதுக்கு வர ஆப்ஜெக்ட்டு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலிடான JS அரேவான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க ஜாவாஸ்கிரிப்ட் அரேக்கு தான் கொண்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து செக் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வேலிட் ஜாவாஸ்கிரிப்ட் அரேவான்னு பார்க்குறாங்க. தென் வந்துட்டு ஹேஸ் ஒன்லி சிம்பிள் ரிசீவர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஏன் வந்து சிம்பிள் ரிசீவ் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஹேண்டில் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிம்பிளான அரேவாக தான் இருக்கும். லைக் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான அரேனா இன்டீஜர்ஸ் டபுள் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸான நெஸ்டடு அந்த மாதிரி வந்து இது இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அரேவாக வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ வெறும் சிம்பிள் அரேவான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. இல்லை அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிசீவரில் வந்து அந்த நமக்கு ரிசீவர் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதை வந்து ஒரு JS அரேவை வந்துட்டு மாற்றுறாங்க. ஸோ ஆல்ரெடி இது அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து செக் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு JS அரேவை வந்து கேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. தென் வந்து அது என்ன டைப் ஆஃப் எலமெண்ட்ஸு அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேக்கடு டபுள் எலமெண்ட்ஸ் இந்த கேட்டகரியாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா வந்து நீட் அரே ஆஃப் டபுள் எலமெண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணிடுறாங்க. தென் வந்து இதோட லென்த்தை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த அறையில் இருக்க எலமெண்ட்ஸோட லென்த்தை வந்து மொத்தமாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லென்த்து வந்து 4096 விட சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு வேளை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அரே 2 லாங்குன்னு எக்ஸீட் ஆயிரும். ஸோ இவங்க வந்து ஏன் வந்து 4096 எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 4096ங்கிறது ஹெக்ஸில் வந்து 0x1000. ஸோ இந்த சைஸ்க்கு வந்து ஒரு mmap பண்ண போகிறாங்க கீழே. ஸோ அதனால தான் வந்து எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு mmap ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறாங்க. அதில் வந்து நல்லுன்னு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ப்ரோக்ராமை டிசைட் பண்ணிக்கும் எங்கே வந்து
எம்ஆப் பண்ணுறது எந்த அட்ரஸில் அப்படின்ட்டு. ஸோ அட்ரஸ் அதை சூஸ் பண்ணிக்கும். நான் வந்து எம்ஆப்போட மேன் பேஜ் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 4096 சைஸுக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன், அந்த அட்ரஸோட பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட் 3மே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட், ரைட், எக்ஸிக்யூட் 3மே இருக்கும் அந்த அலோகேட் ஆகிற மெமரி ரீஜியனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 22 கொடுத்துருக்காங்க. 22ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாகு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் அனானிமஸ் பேஜாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் அனானிமஸ் பேஜுக்கு வந்து ஃபைல் டிஸ்கிரிப்டர் இருக்காது. ஸோ அது நெகட்டிவ் 1 கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு மெயினானது. ஒரு மெமரி வந்து மேப் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ரீட், ரைட், எக்ஸிக்யூட் பேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒருவேளை எம்ஆப் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அரேயில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து ஒரு லூப்பில் வந்து போட்டிருக்காங்க. அந்த லூப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற வேரியபிளுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கிறாங்க. நம்மளோட எலமெண்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அலோகேட்டான மெமரி இருக்குல்ல, அந்த அட்ரஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பைட் அந்த இதை எடுத்துகிட்டு வந்து மாற்றிடுறாங்க. ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து அதுக்குள்ளே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ரீரைட் எக்ஸிக்யூட் பேஜ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பேஜில் வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ நம்ம அரேயில் வந்து என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து இவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து அப்படியே வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா இந்த அலோகேட்டான மெமரிக்கு வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து இங்கே வந்து போயிடும். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து இங்கே போகிறப்ப இதுக்குள்ளே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அரேயில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து அதுக்குள்ளே வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அதை தான் இங்கே காப்பி பண்ணி அங்கே வந்து வைக்கிறாங்க. ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இது என்ன அப்படின்னு. ஸோ சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரேலேருந்து எடுத்துகிட்டு வந்து அரே எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரீரைட் எக்ஸிக்யூட் பேஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா built-in definition.h இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த அரே ரன்னுங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு built-in ஃபங்க்ஷனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைப்பர் சிசி இதில் வந்து ஒரு 2 லைன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைப்பர் இன்ஃபரன்ஸ் சிஸ்டமில் வந்து இவங்க வந்து இதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு ரிசீவர் ஆப்ஜெக்ட் வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா d8.cc இதில் வந்து இவ்வளோ லைனை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இந்த இது வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரியேட் குளோபல் டெம்ப்ளேட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த மெத்தடு. இதில் வந்து செட் டைம் அவுட் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏன் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து தெரில. மற்றது எல்லாமே வந்து இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இதை செக் பண்ணி வந்து பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் மற்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்துட்டு இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு அவன் பில்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ இதுதான் அந்த ரீசனா அப்படின்ட்டு. இந்த கேஸ் இதுதான் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன் இப்படி தான் கால் ஆகுதான்னு வந்து அப்போ தான் தெரியும். ஸோ எனக்கு இந்த இது கன்ஃபார்மாக தெரில. ஸோ ஆனால் வந்துட்டு இதில் அவங்க பெருசாக சொல்ல செட் டைம் மோட் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. வேறு எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா bootstrapper.cc இதில் வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷனை வந்து நேம் வந்து ரன்னுன்னு வைக்கிறாங்க. அந்த ரன்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஆர்ஏ ரன் இதை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணும், அங்கிட்டு வந்து கால் பண்ணிடும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு அரே டிஃபைன் பண்ணிவிட்டு .run அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து 0. ஸோ 0 தான் வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ வந்துட்டு .run கொடுத்து இப்படி கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம எதுவும் பாஸ் பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு அரே கொடுத்துட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஏன்னு கொடுத்துட்டு .runன்னு கால் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் அரே ஆஃப் டபுள் எலமெண்ட்ஸ் அந்த எரர் வந்து நமக்கு வந்து காமிக்குது. ஸோ நான் வந்துட்டு ஒரு வேலையை கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறேன். .run நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்துட்டு கோர் டம்ப் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஜிடிபியில் ஓப்பன் பண்ணுறேன்.
ஜிடிபியில் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்துட்டு தெரியும் இதனால் வந்து எக்ஸாக்டாக வந்து இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு அப்படின்ட்டு. நான் ரன் பண்ணுறேன். 1.1.1 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.1ங்கிறத வந்துட்டு அவங்க ஒரு பேஜுக்கு வந்து காப்பி பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1.1. இது வந்து ஹெக்ஸில் இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1.1ன்னு வரும். அதில் கண்ட்ரோல் ஃப்ளோ அவங்க மாற்றி விட்றாங்க. தென் வந்து அதை வந்து ரன் பண்ணுறாங்க. அதை நம்ம எக்ஸாக்டாக இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணலாம். இந்த அரே ரனில் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிளியராக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் அரே ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிம்பிள் வந்து இருக்காது. ஸோ ஏன் அந்த சிம்பிள் இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் ஆகிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு அதோட நேம் வந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரே ரன் இது ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நம்ம வந்து பிரேக் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். மறுபடியும் நான் ஜிடிபியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன் பண்ணிடலாம். நான் இங்கே செக் பண்ணுறேன் இது இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, இது இருக்குது. இதை வந்து நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபங்க்ஷனை. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக தான் நம்ம காப்பி பண்ணோமா? ஓகே, இவங்க வந்து இது இன்னொரு இதாக இது பண்ணுறாங்க. இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நினைக்கிறேன். ஓ, நம்ம எம்ஆப் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரியும். கால் பண்ணியிருப்பாங்க எம்ஆப்பை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆப் கால் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோடெலாம் வரும். நம்ம இந்த இதை எங்கே கால் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பொதுவாக கால் ஆர்டிஎக்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கால் ஓகே. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கால் ஆகுது. நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் அவங்க எம்ஆப் பண்ணிவிட்டு அந்த ரீஜனை வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இங்கே தான் இதில் தான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ வந்துட்டு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு பிரேக் பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்து நான் பின்னு கொடுத்தா இங்கே நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து வச்சுக்கிறேன். காப்பி ஆகலையா? ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அந்த 1.1ங்கிறத வந்துட்டு இது பண்ணிவிட்டு டாட் ரன் இது மாதிரி போகலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக வந்து இந்த கால் கீவேர்ட் பிடிஆர் இங்கே தான் வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த RBP -38 என்ன இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூ தான் இருக்குது. இதில் நீங்கள் என்ன இருக்குது காப்பி ஆக மாட்டேங்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா x-gx ஏன் காப்பி ஆகலை? இந்த மாதிரி நம்ம போட்டலாம். RBP -0x38 ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த 1.1ங்கிற ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வழியாக தான் இருக்குது. ஏன் வந்து இங்கே கிராஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேலிட் இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. வந்து வெறும் நம்ம 1.1 கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதில் இல்லை. ஸோ இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட கண்ட்ரோல் ஃப்ளோ போயிட்டு அங்கே இருக்க ஷெல் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் எக்ஸிக்யூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரீரைட் எக்ஸிக்யூட் பேஜில் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அப்படி தான் வந்து அவங்க லாஜிக் வந்து எழுதியிருக்காங்க அரே டாட் ரன்னுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப.
ஸோ நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்க போகுது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஷெல் கோடை வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக மாற்றிடுவோம். தென் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வந்து ஒரு அறையில் போட்டு அதை வந்து ரன் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹெக்ஸாக வந்து கொடுக்கறதுக்காண்டி நான் வந்து ஷெல் கோடை வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து எழுதிருக்கேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹெக்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணணும். நம்ம ஷெல் கோடை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு RxL வந்து ஒரு வேல்யூ மூவ் பண்ணிவிட்டு int3 இதை வந்து கால் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டீபக்கர் சிக் ட்ராப் வந்து கால் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து டீபக்கரில் வந்துட்டு நமக்கு பிரேக் பாயிண்ட் வந்து ஹிட் ஆன மாதிரி நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்புறம் சும்மா வந்து நான் நாப்பை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஷெல் கோட் எக்ஸிக்யூட் ஆகுதா நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நமக்கு வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். நான் இங்கே ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ITOF இது வந்து நான் என்னென்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்டை வந்து ஃப்ளோட்டாக மாற்றுறதுக்காண்டி இங்கே நான் வந்து ஹெக்ஸ் போட்டு என்னென்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு ஃப்ளோட்டாக மாற்றும். இந்த ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். shell.js இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரௌசர் எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து காமனாக தான் வந்து இருக்க போகுது. இந்த இது நம்ம ஏன்னா வந்து ஃப்ளோட்டாக இன்ட்டாக மாற்றுவோம், இன்ட்டை வந்துட்டு ஃப்ளோட்டாக மாற்ற வேண்டிய இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரேப்பர் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது நிறைய பிளாக்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ நான் கால் பண்ணுறேன். இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ணுறப்பே வந்து அந்த இன்ட் டு ஃப்ளோட் இதை வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பைத்தானில் வந்து எழுதியிருக்கேன். இங்கே பிரிண்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து ITOF போட்டேன். ஸோ அது மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஷெல் கோட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு வேலையாக வந்து மாற்றுது இந்த ஃபங்க்ஷனு. ஓகே, நான் வந்து லெஃப்ட் டபுள் அரே ஈக்குவல்னு கொடுத்தேன். அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து டபுள் அரே டாட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து அந்த mmap ரீஜனுக்கு வந்து காப்பி ஆகும். காப்பி ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ வந்துட்டு ரீட் ஆகும். ஸோ அது எப்படி நடக்குது நம்ம வந்துட்டு GDBயில் போட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு வந்து அந்த ரன்னு கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகிடும். இந்த ஷெல்லுங்கிற ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இன்ட்ராக்டிவ் ஷெல் வந்து வரதுக்காண்டி நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ ரன் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிருக்கு. ஏன் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா int3ங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கனால சிக் ட்ராப் கால் இதாகிட்டு உங்களுக்கு வந்து டீபக்கர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்த ஷெல் கூட வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அப்புறம் நாப்புன்னு நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ப்ளாய்ட் ஸ்கிரிப்டில் வந்து நம்ம இங்கே நீங்கள் மேனுவலாகவும் ஷெல் கோட் எழுதிக்கலாம். இல்லாட்டி PWM டூல்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ASMல வந்து ஷெல் கிராஃப்ட்டுங்கிற அந்த இதில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த சிஸ்கால் கால் பண்ணமோ அந்த சிஸ்கால் நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் உள்ளே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த இதோட ஷெல் கோடை வந்து அதுவே கிராஃப்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரும். நான் உங்களுக்கு இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணிட்டு இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னஸ்ஹெச் இதை வந்து மூவ் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு RDL போட்டுறாங்க. அப்புறம் இதை ரெண்டையும் வந்துட்டு என்விரான்மெண்ட் பாயிண்டரும் அந்த இதையும் வந்துட்டு 0 மாற்றிடுறாங்க. அப்புறம் எக்ஸைஸ் கால் வந்து கால் பண்ணுறாங்க. இதுவே நமக்கு வந்து ஷெல் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ASM வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ASM இது போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல் கோடை வந்து நமக்கு வந்துட்டு இந்த பைட்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபார் லூப்பில் போட்டு ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஹெக்ஸாக மாற்றி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து நம்ம ஷெல் கோட் எடுத்துகிட்டு போயிட்டு ஹெக்ஸா மாதிரி நமக்கு வந்து கொடுக்குது. 88 பைட்டாக கொடுக்குது. ஏன் 88 பைட்டாக கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி தான் வந்து எழுதி வச்சுருக்கோம். அந்த
ஃப்ளோட் அரே இதுக்குள்ளே போயிட்டு தென் வந்து அது வந்து நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வழியாக வந்து நமக்கு இருக்கிறதுக்காண்டி. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பாய்ட்டை வந்து ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நான் வந்து நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து D8ஓட இந்த new.js வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னஸ் வச்சு எக்ஸிக்யூட் ஆகி ஷெல் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த சர்வர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்சி எடுத்துட்டாங்க வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாகை வந்து நீங்கள் கேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸிக்யூட் ஆனவனே அவங்க வந்து நம்மளோட ப்ரிவிலேஜ் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ 0வில் நமக்கு UIDயில் வராது, நம்ம நார்மல் யூசர் ஐடியில் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கேட் ஃப்ளாக்ங்கிற பைனரி ரன் பண்ணால் வந்து நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ளாக் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணணும். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஷெல் கோடை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மாடிஃபை பண்ணி தான் வச்சுருந்தேன். என்னென்னா இந்த பின்னஸ்ஹெச்ங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த சேலஞ்ச் கேட் ஃப்ளாக் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு வந்து ஃப்ளாகும் வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் வந்துட்டு exploit.py ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பாய்ட் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். new.js வந்துட்டு catflag.jsன்னு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷெல் கோட் பார்ட்டை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த டெம்பில் போட்டுருந்தோம், அதிலே ரன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி test.js இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிரும். நமக்கு அந்த ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எக்ஸ்பாய்ட் தான். நம்ம ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடான எக்ஸ்பாய்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பீரியட் காலேஜில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் மாடல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் நான் வீடியோ மேக் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம V8 பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷெல் கோடை போட்டுட்டு அதை வந்து ரன் பண்ணோம், அவ்வளோதாங்க. அவங்க வந்து வெறும் எம்ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்துட்டு நம்ம சேலஞ்சஸாக இருக்காது. ஒரு சில வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி வந்து இவங்க வந்து ஒரு அரேயை வந்துட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அடுத்து வந்து உங்களுக்கு புரியும் எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அந்த V8 இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ.